ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜகா விலாக்ஸ். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி வந்து ஒரு கோப்ரோ அன்பாக்ஸ் பண்ணுறோம். இது கோப்ரோ 13 or 12 தான் இப்போ இது டவுட்டாக இருந்திருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா திருப்பி உங்கள் முன்னாடி தான் பிரிக்கிறேன். நம்ம போன கோப்ரோ வீடியோக்கு என்னாச்சுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சோலி முடிச்சு மேபி தெரியலன்னா போய் பாருங்கள் நம்மளை இப்படிலாம் ஸ்கேம் பண்ணாங்க. நான் ஏன் இதை வந்து பெருசாக இதை பற்றி எக்ஸ்பிளைன் இல்லாமல் டக்குன்னு ஓப்பன் பண்ணுறேன்னா, என் சேனலில் வந்து அன்பாக்சிங் வீடியோ தான் நிறையா இருக்குது. ஸோ அன்பாக்சிங்குன்னு நம்ம இதுவே பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் கைஸ் நம்ம ஜெயிச்சிட்டோம். ஜெயிச்சிட்டோம் தான் நினைக்கிறேன். ஆமாம், சீல் பிரிக்காமல் இருக்குது கைஸ். இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இங்கே மேலே ஓப்பன் பண்ணியிருக்கானுங்களோ இல்லைன்னு தான் நினைக்கிறேன். சரி இருங்க, நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம் கைஸ். இது வந்து கோப்ரோ 12 தான். 13 வந்துடுச்சு. நான் ஏன் 13 வாங்கினா, ஃபஸ்ட்டு 11க்கும் 12க்குமே பெரிய வித்தியாசம் இல்லை. அது இல்லாமல் 13 வந்து பேட்ரி லைஃப் எக்ஸ்ட்ரா, அப்புறம் இந்த ஸ்லோ மோஷனில் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு எதுக்கு காசு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு பேட்டரியே வாங்கி போட்டு இதே யூஸ் பண்ணுறேன்ட்டு தான் நான் வந்து அதை வாங்கலை. 12 வாங்கிட்டேன், 13 ரிலீஸ் ஆகியும். ஸோ ஓகே, இந்த வாட்டி ஹாப்பியாக இருக்கேன் கோப்ரோ வந்ததில். போன வாட்டிலாம் ஒரே வருத்தமாக இருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா கேபிள், சார்ஜிங் கேபிள், பேட்ரி, ஏன் பியூட்டி இருக்கானுங்க. சரி, நம்ம ஸ்டைல்லே பிரிச்சிடும். பார்த்தீங்கன்னா என்டியூரோ பேட்டரி, ஒன்றும் இல்லை. மெயின் ஐட்டம் அதுக்கு முன்னே இந்த ஸ்க்ரூ எடுத்துரும். பார்த்தீங்கன்னா கோப்ரோ அப்படியே பிச்சை ஒன்றே வரும்னு பார்த்தா இது பிச்சை ஒன்றே வர மாட்டேங்குது. நல்லா ஒட்டி வச்சிருக்காங்க போல. இது சூப்பராக வருது கைஸ். காலையில் 6 மணிக்கெல்லாம் வந்துடுச்சு. நான் நேற்று நைட்டு தான் ஆர்டர் போட்டேன். எத்தனை மணிக்கு போட்டேன்னா ஒரு 8க்கும் நம்ம போட்டேன். டக்குன்னு வந்துடுச்சு. காலைல 6 மணிக்கு நைட்டு தூங்கினதே நான் 1 மணிக்கோ 12 மணிக்கோ தூங்கினேன். உங்களுக்காக தூங்காமல் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். ஆன் பண்ணிடலாம். ஸோ கேமரா ஆன் ஆயிடுச்சு. பேட்ரி இல்லை, சார்ஜ் இல்லை. ஸோ கேமரா ஆஃப் ஆயிடுச்சு சார்ஜ் இல்லாமல். நான் சார்ஜ் போட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாய். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் பக்காவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆடியோலாம் வரும்னு நினைக்கிறேன். வீட்டு பக்கத்தில் போயிட்டு சும்மா ஜூஸ் சாப்பிட்டு வர மாதிரி தான். ஆனால் வந்து நமக்கு தெரியாது ஆடியோ எப்படி இருக்கணும். வேறு ஆடியோ இருந்துச்சுன்னா நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ எங்கேயும் போல நம்ம தெரிஞ்சவனுக்கு நம்ம பிக்கப் பண்ண போகிறோம். தெரிஞ்சவனுக்கு பிக்கப் பண்ணிட்டு ஜூஸ் சாப்பிட்டு லைட்டாக சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இந்த ஆடியோ எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். எப்படியாவது நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் வந்து ஆடியோ கேட்டேன். சாரி, வீடியோ பார்த்தேன். வீடியோவில் வந்து ரோடு கொஞ்சம் டவுனாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ கரெக்டாக மவுண்ட் பண்ணல. ஆனால் வந்து பார்க்குறப்போ கரெக்டாக இருந்துச்சு. பட் அந்த வீடியோவாக பார்க்குறப்போ கொஞ்சம் கீழே என் பைக்கோட ஹேண்டில் பார் அப்புறம் ரோடு ஸ்ட்ரைட்டாக பார்க்குறப்போ தெரியல. தரம் தான் தெரிஞ்சிடும். ஸோ நான் போகிறப்போ அதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ ஆர்டர் பண்ணது வந்துடும். அதை சாப்பிட்டு
போட இருக்கும். நான் அதை வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கரெக்டாக எடுக்க ட்ரை பண்ணுறேன். அதை நான் போஸ்ட் பண்ணுறேன். பாய். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா காந்தியாச்சு. ஓ இதை கொஞ்சம் மாற்றி அட்டாச் பண்ணால் இந்த வயிற்றில் முடிவு என்ன பண்ண போகிறேன் நிறுத்தி பக்கத்து என்ன போகிறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் மோட்டோ விளாகிங்கில் வந்த வீடியோ பார்த்தேன். ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது. ஸோ இது என்ன இஷ்யூன்னு தெரில. மேபி மைக் இஷ்யூவா அப்படி இல்லைன்னா வந்து அந்த ஒயர் கரெக்டாக கனெக்ட் பண்ணலையான்னு தெரில. மோஸ்ட் லைக்லி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நல்ல மைக்காக அப்கிரேட் பண்ணுறோம். அவர் என்ன இஷ்யூன்னு பார்த்து சார்ட் அவுட் பண்ணுறேன். ஏன் அந்த இஷ்யூ வந்துச்சுன்னு தெரியல எனக்கு. நான் வந்து ஒயர்டு ஹெட்செட் மாட்டினா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்றதுக்காக தான் வந்து ஒயர்டு மைக் வச்சு ஆடியோ எடுக்க பார்க்குறேன் கோப்ரோவில் மோட்டோ விளாகிங் பண்ணுறப்போ. ஸோ அது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நான் வேணா அது என்னன்னு கண்டுபிடிச்சி நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து அதை கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணேன். ஸோ கைஸ் ஃபைனலி மைக் அடாப்டர்னு ஒன்று வாங்கணும் போல். கோப்ரோ வாங்கினா மைக் கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அது வாங்கியாச்சு. அது வாங்கி மைக் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒயர்லெஸ் மைக் தான். டிஜிடெக் ஒன்று காமிச்சிருந்தேன்டா. அதான் ஒன்றும் இல்லை. கேமரா ஆங்கிள் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். வண்டி ஓட்டுறப்போ நல்லா தான் இருக்கும்னு நம்புகிறேன். ஆனால் இந்த டைம் ஆடியோ நல்லாயிருக்கும். ஸோ அதில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. பக்காவாக கரெக்டாக இருக்கா. அங்கே ஒன்றும் இல்லை. இப்போ பைக்கில் போய் பெட்ரோல் போட போகிறோம். அதை அப்படியே வீடியோ எடுத்து அந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுற மாதிரி எனக்கு ஐடியா. பார்ப்போம். எப்படியும் சண்டே மேட்ச்சுக்கு போவேன். உன்னை நம்பித்தாமா. ஸோ இப்போயோ கொஞ்சம் பெட்ரோல் போட்டு வச்சா நல்லது தான். ஸோ இப்போ வந்து வைசர் மூடி இருக்கு. வைசர் திறந்துட்டு பார்ப்போம். இருங்க, மைக் ஆன். நாய்ஸ் கேன்சலேஷன் ஆனில் தான் இருக்கு மைக்கில். சும்மா எடுத்து பார்த்தேன். மைக் நான் வந்து ஷர்ட்லலாம் அட்டாச் பண்ணல கைஸ். வைசர் இப்போ க்ளோஸ் பண்ணுவோம். நான் மைக் வந்து ஷர்ட்லாம் அட்டாச் பண்ணல. ஹெல்மெட்டுக்குள்ளே இருக்க கேப்லேயே போட்டு வச்சுருக்கேன். இந்த சின்கிட்ட வந்து ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அங்கே வந்து வச்சுருக்கேன் மைக்கை. ஸோ மைக் அங்கேயே இருக்கும். ரிசீவரும் அங்கே தான் இருக்குது. மொத்த செட்டப்பும் அதுக்குள்ளே தான் இருக்குது. மொத்த செட்டப்பும் அதை நம்பி தான் இருக்குது. ஸோ பெட்ரோல் போட்டு வீட்டுக்கு போயிட்டு பார்க்கணும். ஆடியோ பக்காவாக இருக்குன்ற நம்பிக்கை வீட்லேயே போட்டு செக் பண்ணுறேன் கைஸ். லாஸ்ட் டைம் மாதிரி காமெடிலாம் இல்லை. இந்த வாட்டி கண்டிப்பாக ஆடியோ இருக்கும். நம்ம வேற பைக் ரைடிங் பொசிஷனே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. அதனாலே வந்து நம்ம கேமரா செட் பண்ணி இப்போ இப்படி இருக்கிறதுனால நான் இப்போ ஸ்டாண்டர்டாக வச்சிடலாம். சம்டைம்ஸ் நான் குனிவேன், சம்டைம்ஸ் இந்த பொசிஷனில் உட்காருவேன். ஸோ இதனாலே நமக்கு வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. நம்ம வண்டியில் ஒரே பொசிஷனில் வந்து ஓட்ட மாட்டோம். திடீர்னு நிமிந்து உட்காருவோம், திடீர்னு ஃப்ரண்ட்டில் அப்படியே லீன் பண்ணுற மாதிரி அப்படி இப்படியே கொஞ்சம் ஓட்டுவோம். மேக்ஸிமம் உங்களுக்கு நல்லா வீடியோ குவாலிட்டி அண்ட் ரோட் ப்ரெசன்ஸ் நல்லா கொடுக்க ட்ரை பண்ணுறேன். பங்கிங் லெஃப்டில் தான் இருக்குது. ஸோ பெட்ரோல் போட்டு போயிடும்.
8 லிட்டர் 8 பெட்ரோல் போடுற இடத்துல ஒருத்தர் இருப்பாரு. நம்ம வண்டியை பார்த்து நல்லா பேசிட்டு மைலேஜ் எவ்வளோ கொடுக்குதுன்னா கேட்டு மைலேஜ் செக் பண்ணணும்லாம் என்கிட்ட சொல்லிருப்பாரு. ஸோ அவர் அந்த பக்கம் நிற்பாரு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா பவர் இருக்கும். இங்கேயும் பவர் இருக்கு. அங்கே க்ரௌடாக இருக்கிறதுனால நான் இங்கே நின்றுருக்கேன். 8 லிட்டர் தான் கைஸ் போடுறேன். வண்டியில் ஆல்ரெடி எத்தனை லிட்டருக்கு தெரில, ஒரு 2 இருக்கும்னு நினைக்கிறேன். டேங்க் வந்து கெப்பாசிட்டி 12. ஸோ ஃபுல்லாம் ஆகாது. ஃபுல் பண்ணலாம் தான் நினச்சேன், பட் வேண்டாம். ஃபுல் பண்ணால் பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாகும்னு கேள்விப்பட்டேன். லைக் அடைக்கும் அப்படின்னு. ஏய், என்ன குறுகுறுன்னு பாக்குற? கார்டு தான் ப்ரோ. கார்டு இல்லையா? 8 லிட்டருக்குள்ளே ஃபுல்லாகுதா பாருங்க வண்டி. ஆமா ஆமா பிடிக்கும். கணக்கு பண்ணி தான் போடுறான். கேட்டு சொல்லுமா? ஹலோ, ஸோ கைஸ் டேங்க் ஃபுல் தான் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கு. பரவாயில்ல. அப்போ ஒரு 3 அதான் ஃபுல்லாக இருக்காது, இன்னும் கொஞ்சம் பிடிச்சிருக்கோம். ஒரு 1/2 to 1 லிட்டர் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, எனிவேஸ் இப்போ நம்ம மெயினாக பெட்ரோல் போட்டது வந்து மைக் ஆடியோ எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. சரி, உங்களுக்கு லைட்டாக பவர் வேணா காட்ட ட்ரை பண்ணுறோம். பைக்கோட பவர் உங்களுக்கு ரோடு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல வேற. ஏன்னா நான் ஓட்டுறப்ப ஆட்டோமேட்டிக்காக காற்றுக்கு இப்படி டவுன் ஆகுது. ஸோ அதனால தெரில. மேக்ஸிமம் நான் நிம்மதியாக ஓட்ட ட்ரை பண்ணுறேன். போடலான்னு பார்த்தா பஸ் வந்துட்டாரு. பார்த்தீங்களா கவர்மெண்ட் பஸ்ஸோட வேலையா? ஓ, இது பிரைவேட் பஸ்ஸா? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. ஓகே ஓகே. கைஸ் கொஞ்சம் நக்கல் தான். அவன் நினைச்சிருந்தா அசால்ட்டா நம்ம வழி விட்டுருக்கலாம் வேணும்னு.
வேணும்னே பண்ணாலும் ரெஸ்பெக்ட் பண்ண முடியாது கைஸ். ஏன்னா நான் முன்னாடியே பூந்துருப்பேன். நான் ரெஸ்பெக்ட் கொடுத்தா நான் பூரல. இப்போ நான் போக ட்ரைவ் பண்ணுறப்ப அவன் டீசெண்டாக வழி விட்டுறணும். ஏன்னா நான் ஒரே ஒரு பைக் அந்த ரைட் எடுக்க போகிறேன். அவன் 1 செகண்ட் ஆர் 2 செகண்ட் என்ன நான் போயிடுவேன். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம், என்ன பண்ணிடுவானுங்க. சிம்பிள். அது வேணும்னே வழி விடாம பண்ணுறதெல்லாம் அன்வான்ட் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். குழந்தைய பாருங்க ரோட்ல ஓட விட்டுருக்காங்க. சரி ஓகே காய்ஸ், இப்போ எதுக்கு நான் கொஞ்சம் வித்தியாசமா பேச ட்ரை பண்ணு தெரியல. ஓகே சரி, எனிவேஸ் நான் இந்த ஆடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இந்த வீடியோ அப்டேட் பண்ண ட்ரை பண்றேன். அப்டேட் பண்ணிட்டு பார்ப்போம். பாய் காய்ஸ். மாட்டா மாமே.